எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இட்லி, தோசை, பொங்கலுக்கு 4 விதமான சைட் டிஷ் எப்படி பண்ணலான்றது பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார், அடுத்தது மிளகால கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்பொங்கலுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா காய்கறியும் புளியும் சேர்க்காம ஒரு ஹோட்டல் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அடுத்தது கடப்பா ஸ்டைல், கடப்பா மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதில் தேங்காயெலாம் போட்டு அரைச்சி விடாமல் பாசிப்பருப்பு போட்டு செய்து காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே. இந்த 4 ரெசிபியும் செய்யறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இப்போ நான் செய்கிற மெத்தடு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப எப்படி செஞ்சாங்க, இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்காங்க அப்படின்னே யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் செய்யலாம். ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் இல்லை டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 2 தக்காளி ஓரளவு மீடியம் சைஸாக நறுக்கி அதையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு, கருவேப்பிலை 2 ஆர்க்கு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய சாம்பார் பொடி, இந்த சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்புக்கு இந்த அளவு சேர்க்குறேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துட்டுருக்கேன். கலர் நல்லாயிருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். 4 பல் பூண்டு. இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் இந்த சாம்பாரில் பூண்டு சேர்த்ததே தெரியாது. ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். விட்டுனுட்டு ஒரு ப்ரெஷர் ஃபேனில் இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வேக வச்சு எடுத்துட்டு சூடாறினப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் நல்லா உங்களுக்கு ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் வெளியே எடுக்கலாம். புளியும் நல்லா உங்களுக்கு இந்த வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அதிகப்படியாக தண்ணி இருக்குது இதில், அதை கொஞ்சம் நம்ம வடித்து எடுத்து வச்சுன்னுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஓரளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் இருந்தால் கூட சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச விழுதுகளை வந்து நல்லா சேர்த்துண்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே இதை பச்சையாக வேக வச்சோம், அதனால் இதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். இதில் வந்து 2 விதமாக இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பாரை பண்ணலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு கடலை மாவை நம்ம கரைச்சி விட்டால் பருப்பு போடாத சாம்பார். இப்போ நான் தண்ணி சேர்க்குறேன் பார்த்தீங்களா, அந்த வேக வச்ச தண்ணி, ஜார் அலம்பின தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கடலை மாவை சேர்த்தா திடீர்னு சாம்பார் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க. நல்லா உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக நல்ல டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போதும் சேர்க்குற மாதிரி பருப்பு சேர்க்கலாம். நான் இன்றைக்கி பருப்பு சேர்த்த சாம்பார் தான் செஞ்சு காமிக்கிறேன். 100 கிராம் துவரம்பருப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். பாசிப்பருப்பு சேர்க்குறப்ப நல்லா திக்னஸாக இருக்கும், நிறைய காணும். இதை வந்து நல்லா பருப்பை ஊற வச்சு மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 சவுண்டு வேக வச்சேன். சூடாக இருக்க போய் நல்லா மசிச்சு இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி பருப்பு எப்படி வேக போடலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். எந்த அளவுக்கு நம்ம பருப்பை நல்லா வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா காணும். இப்போ பாருங்கள், அந்த அரைச்சி வச்ச விழுதெல்லாம் நல்லா உங்களுக்கு கொதிச்சுட்டுருக்கு. இந்த சமயத்தில் இந்த வேக வச்ச பருப்பு கூட 3/4 லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் எடுத்துட்ட 100 கிராம் துவரம்பருப்புக்கு நல்லா நிறைய நீங்கள் தண்ணி விடலாம், நல்லா டைல்யூட் பண்ணலாம். இது கொதிக்க கொதிக்க திக்காகும். அதனால் 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். ஏன்னா அந்த அளவுகள் ரொம்ப முக்கியம். தண்ணி சேர்க்குறப்ப அளவு நிறையா இருக்கப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடணும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பையும் சேர்த்துடுறேன் இந்த சமயத்தில். 2 நிமிஷம் இந்த சாம்பார் கொதிச்சுன்னு இருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தா அந்த உப்பு காரம்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய ஹோட்டல்ஸில் இந்த மாதிரி தான் சீக்கிரட்டாக இந்த மாதிரி நம்ம பொதுவாகவே ஆயிலில் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி பருப்பு விட்டு சாம்பார் பொடி போடுவோம். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வேக வச்சு அரைச்சி சேர்க்குறாங்க. இது ஒரு சீக்ரெட் டிப்ஸுன்னே சொல்லலாம். அவசியம் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு கப்பில் போட்டு கூட குடிக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நேராக திக்காச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணலாம். கொத்தமல்லி பொடி பொடியாக நான்
நறுக்கி இதை மேலே கார்னிஷ் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம டேஸ்ட்டான ஹோட்டல் சாம்பார் செஞ்சுட்டு இந்த குக்கரில் எண்ணெய் தடவி இட்லி போடுறத விட நல்லா கிளாத்தில் நல்லா சாஃப்டான இட்லி போட்டு அது மேலே நம்ம சாம்பார் விட்டு சாப்பிட்றப்ப பிரமாதமாக இருக்கும். எப்போதுமே ஒரு நல்ல இட்லி சாஃப்டான இட்லி அப்படின்னா சாம்பார் விட்ட உடனே ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த சாம்பார் முழுக்க அப்சர்வ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டான இட்லி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இட்லி எப்படி அரைக்கலாம் மாவு அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். மல்லிகை இட்லி, அப்புறம் நார்மலாக ஹோட்டல்ஸில் பண்ணுற மாதிரி இட்லி எல்லாமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு தரேன் பாருங்கள் வியூவர்ஸ். ஒரே ஒரு நிமிஷம் கழிச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இட்லி நல்லா அந்த சாம்பார் அப்சர்வ் பண்ணிட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அவசியம் இந்த மாதிரி சாம்பார், இந்த மாதிரி இட்லி 2மே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கிரேவி. பச்சை மிளகா கிரேவினா ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம செய்கிற விதம், அதில் சேர்க்க போகிற அந்த புளி, வெல்லம்லாம் சேர்ந்திங்கன்னா இது பச்சை மிளகாவில் செஞ்சது அப்படிங்கிறதே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, செட் தோசை, வெண்பொங்கலுக்கு அருமையாக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவையான சாமான்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மிளகா, அது நீல மிளகாயாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த பொள்ளாச்சி மிளகா அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அது பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக இருக்கும். இது வந்து சென்னை போன்ற நகரங்களில் கிடைக்கும். எல்லா இடங்களையும் இது கிடைக்கிறதில்ல. இது கிடைச்சா சரி, இது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நீல மிளகாய் எடுத்துக்கோங்க. நீல மிளகாவை நான் எடுத்துட்டதுனால சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது 3மே திக்னஸுக்காக. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், கொஞ்சம் வெல்லம். அப்புறம் இதுக்கு புளிப்பு அப்படின்னு பார்த்தா நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நம்ம கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த கிரேவியில் வெந்தயம் சேர்க்குறப்போ உங்களுக்கு பச்சை மிளகானால எந்த கெடுதலும் வராது. இப்போ வானிலையில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை வறுத்துப்போம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது நல்லா நம்ம நிறம் மாறுற வரைக்கும் ட்ரையாக எண்ணெயெல்லாம் சேர்க்காம நல்லா வறுத்து எடுத்து சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ அதே வாணலி எடுத்துக்கிறேன். இது முழுக்க முழுக்க நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயும் உங்களுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லெண்ணெய்ங்கிறது. வேறு எந்த குக்கிங் ஆயிலும் சேர்க்காதீங்க. சின்ன பச்சடி கரண்டில் எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன். கடுகு தாளிச்சாச்சு, பெருங்காய பொடி சேர்த்தாச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எப்படி நறுக்கியிருக்கேன் பாருங்கள். இதே பொள்ளாச்சி மிளகான்னா ஒரு மிளகாயை 4ஆ நீல வாக்கில் கீறி போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகா நல்லா ஆயிலில் வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம அடுத்தது மஞ்சப்பொடி எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள் எல்லாமே சேர்த்துட்டேன். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடி, அதாவது உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வறுத்த பொடியாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியில் நல்லா கலக்கிட்டு கட்டி இல்லாமல் நம்ம இப்போ கொதிச்சுன்னு இருக்கிற அந்த புளி தண்ணி, வதக்கி வச்ச மிளகாயோட நம்ம இதை சேர்க்கணும். சேர்த்துட்டா உங்களுக்கு அந்த காரமும் கம்மியாகும். அதே சமயத்தில் ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும். எந்த அளவுக்கு நம்ம நீர்க்க வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய கப் அளவுக்கு வரும். போட்டது நம்ம வந்து ஒரு 10 பச்சை மிளகா அப்படின்னாலும் அந்த கிரேவி வந்து நிறைய கிடைக்கும். இப்போ பருப்புக்கள்லாம் கொதிச்சுன்னு இருக்கிறப்ப நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற சின்னதாக ஒரு கட்டி வெல்லத்தை சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு. நிறைய கிரேவி கிடைக்கிறதுனால உங்களுக்கு காரமும் இருக்காது. சும்மா எப்போ பார்த்தாலும் வெண்பொங்கல், இந்த தோசைக்கெல்லாம் கொத்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, கொத்ஸு வந்து கத்திரிக்காய் வச்சு பண்ணுறது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த பச்சை மிளகா வச்சு பாருங்கள். அந்த வெண்பொங்கல், அந்த தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் உப்பு காரமாக ரொம்ப அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து வெண்பொங்கலோட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பருப்பு வச்சு சாம்பார் தான். ஆனால் இதில் வந்து புளி சேர்க்க வேண்டியதில்லை. எந்த காய்கறியும் இல்லைன்னாலும் பரவாயில்ல. தக்காளி ரொம்ப விலை கம்மியாக இருக்கிறப்பலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பார் இட்லி, சாம்பார் வடைக்கு பிரமாதமாக இருக்கும். வெண்பொங்கலுக்கு அதை விட சூப்பராக இருக்கும். இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் இதை பாசிப்பருப்பில் கூட செய்யலாம். இப்போ நான் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். நல்லா 2 முறை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நீங்கள் ஊற போட்டுட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா குழைய வேகும். மஞ்சப்பொடி போட்டு நான் இப்போ குக்கரில் வச்சுட்றேன். பருப்பு வெந்துட்டு கேஸ் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே ஒரு வாணலி எடுத்துட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் தாளிதம்னு பார்த்தீங்கன்னா கடுகு, ஜீரகம் போட்டுக்கோங்க. எப்போதுமே இந்த சாம்பார், தோசை, வெண்பொங்கலுக்கெல்லாம் உளுத்தம் பருப்பை விட ஜீரகம் போட்டுட்டிங்கன்னா சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும். மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது கூட இன்னும் 2
பச்சை மிளகாய கீறி போட்டுக்கோங்க. 4 தக்காளி நறுக்கியிருக்கேன். இப்ப வந்து நம்ம புளி சேர்க்க போறதில்ல அப்படிங்கிறப்ப, அந்த புளிப்பு தன்மைக்கு கண்டிப்பா தக்காளிய நம்ம அதிகமா சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம எந்த காயும் சேர்க்க வேண்டாம். ஒரு கேரட்டோ, பரங்கிக்காவோ, வெங்காயமோ எதுவுமே தேவையில்ல. நல்லா அந்த 4 தக்காளியும் சேர்த்தாச்சு. மூடி வச்சு வதங்கின்னு இருக்கு. அதே சமயத்தில நல்லா அந்த தோலெல்லாம் விட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா கொழ கொழன்னு இருக்கும். இப்போ பாருங்க மேஷர் வச்சு நல்லா அந்த தக்காளிய தெரியாம மசிச்சுட்ருக்கேன். இல்லன்னா கீரை கடையிற மத்து கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை. இதுதான் உங்களுக்கு இந்த சாம்பாருக்கு தேவையான பொருட்களே. வேற எதுவுமே தேவையில்ல. ரொம்ப சிம்பிள். ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரமாதமா இருக்கும். நல்லா குழஞ்சிருக்கு அந்த தக்காளி. அது கூட நல்ல அந்த சாம்பார் பொடி, மிளகாத்தூள்லாம் சேர்ந்துருக்கு. இப்போ பருப்பு பாருங்க, மஞ்சப்பொடி போட்டு நல்லா குழைய வேக வச்சிருக்கேன். உருவே தெரியக்கூடாது. பொதுவா நீங்க இட்லி, தோசை, வெண்பொங்கலுக்கு செய்யக்கூடிய சாம்பார் அப்படின்னா, துவரம் பருப்போ, பாசிப்பருப்போ வெந்ததுக்கப்புறம் அது அந்த தெரியவே கூடாது. எந்த பருப்புல செஞ்சிருக்கோன்னே தெரியக்கூடாது. அதனால வேக வச்ச பிறகு கூட நீங்க ஒரு மத்துல நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்ப அந்த வதக்கி வச்சிருக்கிற தக்காளி கூட சேர்த்தாச்சு. இப்ப நீங்க சாதத்துக்கு பெசஞ்சு சாப்பிடுறீங்க அப்படின்னா, இந்த கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். இல்ல நீங்க வந்து இட்லி சாம்பாருக்கு, இல்லன்னா சாதாரணமா இட்லிக்கு தொட்டுக்கிற மாரியோ, இல்ல ஊத்தப்பத்துக்கு, வெண்பொங்கலுக்கு அப்படின்னா கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். வெல்லம் கண்டிப்பா போடுங்க. ஒரு புளிப்பு, ஒரு காரம், கொஞ்சம் இனிப்பு அப்படிங்கிறப்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். சாம்பார் கொதிச்சு நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நெறைய கொத்தமல்லி போடுங்க. நல்லா வாசனையா இருக்கும். பொதுவாவே இட்லி சாம்பார் அப்படின்னா கொத்தமல்லி நெறைய போடணும். நல்லா சாஃப்ட்டான இட்லி செஞ்சிருக்கேன். இந்த இட்லி எப்படி செய்யலாம், மாவு அரைக்கலாங்கிறதையும் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். லிங்க் தரேன். பாருங்க விவர்ஸ், ஒரு காய்கறி சேர்க்காம, புளி சேர்க்காம அருமையான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி. இனிமே எப்பவுமே இட்லி, தோசை, வெண்பொங்கல் செஞ்சாலே இந்த மாரி ஒரு டேஸ்ட்டான சாம்பார் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்க இருக்கிறது சிம்பிள் கடப்பா ரெசிபி. கும்பகோணம் கடப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சிம்பிளா தேங்காயெல்லாம் அரைச்சு விடணும்னு அவசியம் இல்ல. நல்ல சாஃப்ட்டான இட்லி மேல நம்ம சாம்பார் எப்படி விட்டு சாப்பிடுவோமோ, அதே மாரி இந்த கடப்பாவ விட்டு சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாசிப்பருப்ப எடுத்துன்னு செய்யறப்ப ரொம்பவே உங்களுக்கு ஹெல்த்தியா இருக்கும். இந்த கடப்பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நானு ஒரு சின்ன கப்ல ஒரு 25, 30 கிராம் வச்சுக்கோங்களேன். பாசிப்பருப்ப நல்லா வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்லாவே தண்ணி விட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில வேக விடணும். ஒரு சின்னதா உருளைக்கிழங்கு 4 எடுத்துன்னு இருக்கேன். இத குக்கர்ல வச்சு ஒரு 5 சவுண்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு வேக விடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா அப்படின்னு பார்த்தா தேங்காய், பொட்டுக்கல்ல எல்லாம் தேவையில்ல. ஏலக்காய், கிராம்பு, சுருள் பட்டை எடுத்துட்டு இருக்கேன். அதான் உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் சோம்பு. இத ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரையா பொடி பண்ணிட்டு, இது கூடவே நம்ம இஞ்சி, பூண்டு அதையும் தண்ணி விடாம நம்ம பொடி பண்ணிக்கலாம் கொரகொரப்பா. பாருங்க 1, 2 இப்ப நான் பொடி பண்ணிட்டேன். இதிலேயே இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கிறேன். தண்ணி விட வேண்டாம். பல்ஸ் மோட்ல நம்ம அப்படி பொடி பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயத்த பெருசா இருந்தா ஒரு நல்ல பொடி பொடியா நறுக்கிக்கலாம். 1 வெங்காயம், 4 பச்சை மிளகா, 1 தக்காளி. பச்சை மிளகா மட்டும் தான் உங்களுக்கு காரம். இப்ப பாருங்க இஞ்சி, பூண்டு பொடி பண்ணி வச்சுட்டேன் மசாலாவோட. உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சாச்சு. பாசிப்பருப்பு வெந்திருக்கு. இப்ப இந்த கடப்பா எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு வாணல் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் ஏதா ஒண்ணு நல்லெண்ணெய் மட்டும் சேர்க்காதீங்க. கடலெண்ணெய் இல்லன்னா ரைஸ் பிரான் ஆயில் அது மாரி சேர்த்துக்கலாம். இப்போ பொடிச்சு வச்ச இஞ்சி, பூண்டு, அந்த ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையுமே ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நறுக்கி வச்ச 4 பச்சை மிளகாவ இதில சேர்த்துக்கணும். காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை மிளகா மட்டும் தான் அந்த கடப்பால காரங்கிறது. அதனால நல்லாவே நீங்க சேர்த்துக்கலாம். இன்னும் 2 கூட தாராளமா சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வேக வச்ச அந்த பாசி பருப்ப சூடா இருக்கிறப்பயே நல்லா கரண்டியால மசிச்சு விட்டுண்டு அந்த உருவே தெரியக்கூடாது. நல்லா மேஷ் பண்ணியிருக்கணும். இந்த மாரி மேஷ் பண்ணிட்டே இருப்போம். அதுக்குள்ள வெங்காயமும் வதங்கிடுதான்னு பார்க்கலாம். இந்த பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுத்து. பொடி பொடியா ஒரு தக்காளி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அதையும் சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில நம்ம உப்பும் போட்டுடலாம். உப்பு சேர்த்துட்டா நல்லா வதங்கும் உங்களுக்கு. கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்களேன், அந்த மேஷ் பண்ணியிருக்கிற பாசிப்பருப்போட கொஞ்சம் வெந்நீர சேர்த்துக்கிறேன். பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. வெந்நீர் சேர்த்தா தான் நல்லா இன்னுமே மேஷ் ஆகும். இத வந்து அந்த வெங்காயம், தக்காளி வதக்கியிருக்கிறதோட சேர்த்துக்கலாம். நல்லா உங்களுக்கு 1/2 லிட்டருக்கு மேல தண்ணி விடலாம். இது ரொம்பவே நல்லா நீர்க்க இருக்கணும். ஏன்னா பாசிப்பருப்பு போட்டிருக்கோம். நேரம் ஆக ஆக திக்காகும். அது மட்டும் இல்லாம உருளைக்கிழங்கு வேற சேர்க்க போறோம். அதனால ரொம்ப திக்காயிடும்.
அதனால் நல்லா நீர்க்க உங்களுக்கு சேர்த்துக்கலாம். நிறைய கெஸ்ட் எல்லாம் வராங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய சைட் டிஷ்ஷாக அதை பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மைல்டாக மசாலா இருக்கும். ரொம்ப அதிக அளவு மசாலாலாம் இருக்காது. பூண்டு வேணாங்கிறவங்க பூண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்களேன் நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இந்த சமயத்தில் இந்த 4 சின்னதாக இருந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்து 1, 2ஆ மசிச்சு வச்சுருக்கேன். இன்னுமே நீங்கள் இதை சேர்த்துட்டு கரண்டியால் இன்னுமே மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா வேக வேக இன்னும் உங்களுக்கு நல்லா குழைய ஆரம்பிச்சிடும். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு வேக விடணும், கொதிக்க விடணும். கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் கொஞ்சம் பெரிய பெரிய உருளைக்கிழங்குலாம் தெரிஞ்சதுன்னா அதை கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இங்கே பாருங்களேன் நல்லாவே கொதிச்செடுத்து கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணலாம். 4 விதமான சைட் டிஷ்ஷும் எப்படி செய்யலாங்கிறத செஞ்சு காமிச்சிட்டேன். எல்லா சைட் டிஷ்ஷுமே இட்லிக்கு தான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஆப்ட்டா இருக்கும். ஏன்னா 2 இட்லி சாப்பிட்டா கூட இந்த மாதிரி சாம்பாரோ, கடப்பாவோ நீங்கள் மேலே விட்டு சாப்பிடுங்க. நல்லா சாஃப்ட்டான இட்லி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 2 இட்லி சாப்பிட்டா கூட ஃபில்லிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ரெசிபீஸ். மிஸ் பண்ணாமல் 4 விதமான சைட் டிஷ்ஷும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.